வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5இல் 8ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சைன் கியூப் எக்ஸு என்ற சார்பை காஸ் கியூப் எக்ஸை பொறுத்து வகையிட. இப்போ பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தல மேக்ஸிமம் என்ன செஞ்சுருப்போம், எக்ஸை பொறுத்து வகையிட்டிருப்போம். இந்த முதல் கணக்கில் டீயை பொறுத்து வகையிட்டிருப்போம், டீட்டாவை பொறுத்து வகையிட்டிருப்போம். ஆனால் இங்கே பாருங்க, ஒரு சார்பை இன்னொரு சார்பை கொண்டு நம்ம என்ன செய்யணும், வகையிட. ரொம்ப ரொம்ப ஈஸியாக, நீங்கள் குழப்பிக்கிட வேண்டாம். இந்த முதல் சார்பை யூன்னு எடுத்துக்கங்க. யூ ஈக்குவல் டு சைன் கியூப் எக்ஸு. ரெண்டாவது இருக்கு இல்லையா, இதை வின்னு எடுத்துக்கங்க. வி ஈக்குவல் டு காஸ் கியூப் எக்ஸு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டியூ பை டிவி பொறுத்து, எதை பொறுத்து, இந்த ரெண்டாவது சார்பு அதை வி எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம கீழே வரணும். இந்த டியூ பை டிவி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்க. இதை என்ன செய்ய போகிறோம், வகையிட போகிறோம். எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து வகையிட. எக்ஸை பொறுத்து வகையிட, வகையிடுங்க. யூவை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா டியூ பை டிஎக்ஸு. முதல்ல அடுக்கு முன்னால் கொண்டு வாங்க. 3 சைன், அடுக்கு முன்னால் கொண்டு அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். 3 இருக்குது, 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2 எக்ஸு. எதை நம்ம வகையிடணும், அடுக்கு தான் வகையிட்டு இருக்கோம். இப்போ இந்த சைனை வகையிடணும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸு. இந்த சைன் எக்ஸை நம்ம வகையிடணும். இப்போ பாருங்கள், 3 சைன் ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு சைன் எக்ஸை நம்ம எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா காஸ் எக்ஸு. இதான் என்னது, டியூ பை டிஎக்ஸு. அடுத்து பாருங்கள், இதை வகையிட போகிறோம். எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து வகையிட. எக்ஸை பொறுத்து வகையிட, வகையிடுங்க. டிவி பை டிஎக்ஸ். விஏ எக்ஸை பொறுத்து வகையிட்ட டிவி பை டிஎக்ஸ். அடுக்கு முன்னால் கொண்டு வாங்க. 3 காஸ், 3 அந்த அடுக்கு முன்னால் அது வந்து 1 குறைக்கணும். அப்போ 3ல் 1 குறைச்சோம்னா 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸு. திரும்ப நம்ம என்ன செஞ்சாகணும், டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த காஸ் எக்ஸை நம்ம வகையிடணும். முதல்ல அடுக்கு தான் வகையிட்டோம், அதுக்கடுத்து உள்ளே இருக்க இந்த காஸ் எக்ஸை வகையிடும். இதான் இந்த செயின் ரூல், இணைப்பு விதி. இப்போ பாருங்க, 3 காஸ் ஸ்கொயர் எக்ஸு. காஸ் எக்ஸை நம்ம எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா மைனஸ் சைன் எக்ஸு. இப்போ பாருங்க, இந்த மைனஸை முன்னால் கொண்டு வந்துடும். 3 காஸ் ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு சைன் எக்ஸ். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிவி பை டியூ பை டிவி. அப்போ பாருங்க, டியூ பை டிவி ஈக்குவல் டு எதை பண்ணணும், டியூ பை டிஎக்ஸை எதை கொண்டு வகுக்கணும், டிவி பை டிஎக்ஸை கொண்டு வகுக்கணும். டிஎக்ஸும் டிஎக்ஸும் நம்ம கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் வந்து. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு டியூ பை டிஎக்ஸ் இங்கே இருக்குது பாருங்க, என்ன இருக்குது, 3 சைன் ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு காஸ் எக்ஸு பை டிவி பை டிஎக்ஸ் இங்கே இருக்குது பாருங்க, மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு சைன் எக்ஸு. அடுத்த ஸ்டெப் பாருங்க, 3 கேன்சல் ஆயிரும், மைனஸ் கேன்சல் ஆகும். மைனஸை மேலே எழுதிக்கலாம். எது கேன்சல் ஆகும் பாருங்கள், இந்த காஸ் எக்ஸும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். இந்த சைன் எக்ஸும் இந்த ஸ்கொயரும் கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஸ்கொயர் மட்டும்தான் கேன்சல் ஆகிருக்கு, சைன் எக்ஸு வரும். இங்கே ஸ்கொயர் மட்டும்தான் கேன்சல் ஆகி என்ன வரும், காஸ் எக்ஸு வரும். ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும், சைன் பை காஸ்னா டேன், சைன் பை காஸ்னா டேன் எக்ஸ். இதான் என்னது, நமக்கு தேவையான டியூ பை டிவி. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.